ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்ச் 7ஆம் தேதி மதுரையில் நமக்கு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் இருக்கு. இது ஜிபு மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து வழங்குறோம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு. அதே போல் மார்ச் 14ஆம் தேதி நமக்கு கோயம்புத்தூரில் டைரக்ட் ஃப்ரீ கிளாஸ் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் இணைந்து வழங்குறோம். இது ரெண்டுக்கும் ஒரு காமன் டாபிக் தான். நீங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி நமக்கு அதை தான் காமா பிளாஸ்ட்னு சொல்லுவோம். அதை எப்படி பார்ப்பது, எப்படி தெரிந்து கொள்வது, எதற்காக பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கம் அந்த வகுப்பில் இருக்கும். இது பை செல் ரெக்கமெண்டேஷனாக இருக்காது. அதனால எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க பங்கேற்க வேண்டாம். இதை வைத்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இது ஏதுவாக இருக்கும். இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆனால் வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் மதுரை ஈவெண்ட்னா மதுரை ஈவெண்ட்னு போட்டு பண்ணுங்க, கோயம்புத்தூர் ஈவெண்ட்னா கோயம்புத்தூர் ஈவெண்ட் அப்படின்னு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்ம பதிவுகள் கொடுக்குறக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நம்மளோட ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தது. அதே போல் மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. ஆனால் அதாவது நேற்றும் சரி அதற்கு முந்தைய வர்த்தகமும் சரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேப் டவுன் ஆனாலும் அது ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சினாரியோ. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தென்படலை அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியுது. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதானே நெகட்டிவ் ஓப்பனாக இருக்கலாம். பட் க்ளோசிங் நமக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். இப்போ நாளைக்கும் இதே மாதிரி கேண்டில் அடுத்த வணிகத்தில் இங்கே அமைஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னாக நீங்கள் தொடங்கிடுவீங்க. அப்போது இதுக்கு தகுந்த பேட்டர்ன் இங்கே வரணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஹை வச்சுட்டு இந்த இடத்துல லாங் கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பேரஸ் எங்கல்ஃப் பேட்டர்னாகவும் மாறிடும். அப்போ இங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு மிக முக்கியம் ஓப்பன் தான். அப்போது நாளைய வர்த்தகத்தில் நாளைக்கு சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நமக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஓப்பன் ஹை அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் மட்டும் நாளைக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இதே மாதிரி நமக்கு ஓப்பன் லோ இல்லை ஓப்பனுக்கும் லோவுக்கு நியராக இருந்து அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் நம்ம வீக்லி கான்ட்ராக்ட் அந்த மாதிரியெல்லாம் வீக்லி இதை பார்த்தோம்னா நமக்கு இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட் 24,338 மார்க்கெட் அந்த இடத்துல இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதே மந்த்லியும் பார்த்தா இந்த இடம் 24,300 அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட். அப்போ இதற்கு கீழே மார்க்கெட் முடிவுற்றால் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மந்த்லி கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுவும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுவும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு, இதுவும் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இது ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். இல்லை இந்த மந்த் இது பாசிட்டிவாக முடிஞ்சால் அதே போல் இந்த இடம் மார்னிங் ஸ்டாராக மாறினாலும் மார்க்கெட் மேலே நோக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடம் இப்போ இருக்கிற லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறத இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இது யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். நமக்கு என்ன தேவை, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு பார்ப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 24,800 புட் 25,000 கால் கொடுத்துருந்தாங்க. 24,900 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டு. ஸோ க்ளோஸும் அதாக தான் இருந்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி. இதுவும் இந்த ரெண்டோட நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் ஓட மிட் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு 268 ரூபாய். இதுதான் காமன் ஏடிஎம். எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம்.
இதோட ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்து நமக்கு 260 நமக்கு 520, அப்போ 8 அப்போ 536 அப்படிங்கிற இடம் நமக்கு வருது. ஸோ இந்த டோட்டல் நமக்கு எப்படி எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும். அப்போ 24,900 மைனஸ் 540 வச்சுக்கலாம். இதை மைனஸ் பண்ணோம்னா 24 500 பாயிண்ட்னா 400 வரும். அப்போ 360 ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே அங்கே தான், ஸ்பாட் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் நியர் நமக்கு லோங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 24,388 ஓப்பன் கொடுத்துட்டாங்க. லோ வந்துட்டு 24,305 இருந்தது. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,602, கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ரேஞ்ச். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் நல்லாவே 20க்கு மேலே போயிடுச்சு. இதை வந்து என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டில் பேனிக் அதிகமாக இருக்குது, அதனால மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் பையருக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போனாலும் கீழே போனாலும் சரி நல்ல வால்டைல் இருக்கும். ரிவர்ஸ் ட்ரேட் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் கரைவது வந்துட்டு எப்போவுமே ஒரு நம்ம ஃபார்முலா சொல்லுவோம், ப்ரீமியம் கரைவது எழுதி கொடுப்பது கடினம். அப்போ எப்போ இந்தியா விக்ஸ் கம்மியாக இருக்கும்போது, இப்போ இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா ப்ரீமியம் கரைவு கம்மியாக இருக்கும், ப்ரீமியம் ஆப்போசிட்ல இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாக இருக்கும். இதை தான் காமா பிளாஸ்ட் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது. இதை பாருங்க, 24,400 கால் புட் எவ்வளோ ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க? 308க்கு. காமன் ஏடிஎம் நேற்று பார்த்தது 268. அப்போ இந்த இடத்துல நமக்கு 40 ரூபாய் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு காமன் ஏடிஎம். இதனால என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா புட் செல்லர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிருக்கு. லாஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கு. லாஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்போது புட் செல்லருக்கு, அதே புட் பையருக்கு என்ன ஆகும்? எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும். இந்த ரெண்டு விஷயம். ஆனால் நம்ம செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். அதில் புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா லாஸ். கால் செல்லருக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது காலை செல்லடிக்கிறவங்க காரணம் என்ன? டிகே ஆகணும். அப்போ மார்க்கெட் இறங்கும் போது காலோட ப்ரீமியம் இறங்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் செல்லடிப்பாங்க, கால் செல்லர். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, நேற்று விட ப்ரீமியம் 40 ரூபா ஜாஸ்தியாக இருக்கனால இங்கே வந்துட்டு கால் செல்லர் எதிர்பார்த்த அவங்களுக்கு டிகேவை அனுபவிக்கும்னு நினைச்சு கால் செல்லர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, இந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் இங்க இருந்திருக்கு. அடுத்தது, மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் வரும்போது இந்த மாதிரி இம்பாக்டட் ஸ்ட்ராடல் நமக்கு இருக்கக்கூடாது. மார்க்கெட் இறங்குறாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கு உண்டான வகையில ஒரு மல்டிபிள் ஹெட்ஜா ஒரு கால் புட் அந்த மாதிரி கொடுத்து இம்பாக்ட் பண்ணி கீழே கொண்டு போகலாம். இங்க வந்து ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஸ்ட்ராடல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல நிலைத்தன்மை செய்யறாங்க. அப்போ 24,400 கால் 400 புட்டை அவங்க என்ன ஒரு தாக்கம் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதா, புட் செல்லர் அதிக லாஸில் இருப்பார்கள், கால் செல்லர் ப்ராஃபிட் குறைவாக இருப்பார்கள். நான் அப்படியே சொன்னேன். இதை வந்து நமக்கு 11:42 நமக்கு அங்க பதிவு பண்ணிட்டோம். அடுத்தது இது 10:30 நமக்கு அந்த அட்டவணை அமையறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இது பேஸ்டு கொடுத்தாச்சு. 24,400 மையமாக வைத்து சந்தை வால்டைல் செய்கிறது. 24,400 ஸ்ட்ரைக்கில் யாரேனும் ஒருவர் 330 to 360 மேல் நிலை பெற்றால் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்க வாய்ப்பு அப்படின்னு 10:23 கொடுத்துருக்கோம். அப்ப இது என்னன்னா, அது ஒரு வாய்ப்பு யாருக்கு? இது கால் புட்டுக்கு நான் சொல்லல, இரண்டுக்குமே அப்படிங்கிற மாதிரி தானே ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா நம்ம இது ரெக்கமெண்டேஷன்ல உங்களை பார்க்க வைக்கிறது தான். மார்க்கெட்டை நிறைய பேர் வந்துட்டு நம்ம சொல்றதெல்லாம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், மார்க்கெட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும் போது பார்க்கறது கடினம்ட்டு சிலர் எல்லாம் சொல்றீங்க. இல்ல, நம்ம பழகிட்டோம், அனுபவம் வந்துருச்சுன்னா ஈஸி அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ முன்கூட்டியே இந்த மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சா நம்ம எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. 2:21 இங்க பாருங்க, 24,400 கால் புட் மீட் 306க்கு மீட் பண்ணியிருக்காங்க. எப்போ? பிஃபோரா. இப்ப கால் வந்து பாத்தீங்கன்னா 306 to 438 130 ரூபாய் பிளஸ் ஆயிருக்காங்க. புட்டு வந்து பாத்தீங்கன்னா 306 to 250 வெறும் நமக்கு 58 ரூபாய் தான் இறங்கியிருக்காங்க. அப்போ -58. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 58 ரூபாய். அப்போ புட் ஆப்ஷன் 1 ரூபாய் இறங்குனா கால் ஆப்ஷன் வந்துட்டு 2 ரூபாய் ஏறுறாங்க. இதுதான் ஒரு காமா எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனால் இந்த இடத்துல ஒரு டேஞ்சர் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல புட் செல்லர் வந்து இன்னும் பேனிக்கில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல காமா பிளாஸ்ட் கால் சைடு கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு என்னென்ன தாக்கம் இதனால இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செகண்ட் ஆஃப் மார்க்கெட் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா காமா எஃபெக்ட் வந்திருக்கு. அதாவது புட்டோட இறக்கத்தை விட காலோட ஏற்றம் ஜாஸ்தியா இருந்தது. இதனால பாத்தீங்கன்னா புட் பிரீமியம் கரையாமல் சந்தை மேல் நோக்கி சென்றுள்ளது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதன் தாக்கம் எப்படி வேண்டுமானால் அமையலாம். இந்த இடத்துல டவுன் சைடு அல்லது அப் சைடு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது இதேதான் வர நமக்கு ரிவர்ஸ் கேண்டில் தான். ஆனால் ஏற்றம் தொடர்ச்சி கிடைத்த, அதாவது புட் விலை குறையாமல் கால் மட்டும் ஏற்றம் நடந்திருக்கு. மிகுந்த ஆப்ரேட்டட் செய்யப்படுகிறது. இது வந்து இந்த இடத்துல காமா பிளாஸ்ட் தான் நம்ம ஆப்ரேட்டட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம வந்துட்டு அதை பார்க்க வைக்கிறோம். இங்கே மட்டும் ரிவர்ஸ் கேண்டில் பேட்டர்ன் அமையக்கூடாது. அமைந்தால் சந்தை விரைவாக இறக்கம் வர வாய்ப்பு. ஆனால் ஏற்றம் தொடர்ச்சி கிடைத்தால் சந்தை ட்ரெண்ட் கண்டினியூ ஆக வாய்ப்பு அமையலாம். ப்ராபபிலிட்டி தான். சந்தை மையப்பகுதியாக 24,500 மாற முற்படுகிறது. அதனால் இனி சந்தை நாம் 24,500 மேல் அல்லது கீழ் என்று பார்க்க வேண்டும். ஏற்றம் எந்த இடத்தில் தடைப்பட வேண்டும் அல்லது சைடுவேயாக மாற அதிக வாய்ப்பு. கால் பையர் ஜாக்கிரதை அப்படின்னு கொடுத்தாச்சு. கால் பையர் ஜாக்கிரதை. ஏற்றம் தொடர்ச்சியாக மாற வாய்ப்பு உள்ளது. அதுக்கு ப்ராபபிலிட்டி மிக குறைவாக உள்ளது. 2.52க்கு கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 24,600 கால் புட் வந்து 326க்கு மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப மார்க்கெட் மேல ஏறும்போது பாத்தீங்கன்னா 308ல இருந்து 306ல இருந்து 326னா 20 பாயிண்ட் நமக்கு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? புட்டு கரையாம காலை மட்டும் ஏற்றி பிரீமியத்தோட மீட்டிங் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால எந்த இடத்துல ரிவர்ஸ் வரக்கு இருக்கோ அது ரிவர்ஸ் விரைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு தென்படுது. இந்தியா விக்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. இந்தியா விக்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏன்னா பிரீமியம் உடனே நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம 24,500 மைய பகுதியா மாற விரும்புது அப்படின்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் எங்க வேணாலும் ட்ரேட் ஆகலாம். ஆனா அதோட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க பழகணும். அதான் வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக்கோட பேஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுபடி நமக்கு பார்க்கும்போது 24,500 மிட் பாயிண்டா ட்ரை பண்றாங்கன்னுமே இந்த இடத்துல நம்ம பதிவு போட்டு ஒரு 5வது நிமிஷம் இங்க ஒரு ரிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரே சிங்கிள் கேண்டில் அந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பழகணும். அப்ப இந்த மாதிரி இறங்குனதுக்கு மெயின் காரணம் என்ன? அப்ப அந்த இடத்துல வந்துட்டு புட்டு கரையாம காலை மட்டும் ஏத்துனதுனால அந்த காமா பிளாஸ்ட். இப்ப இதுவே மார்க்கெட் ஒரு அப்சைடு ஒரு பிக் ட்ரெண்ட் நமக்கு அப்சைடா இருந்துருது அப்படின்னா ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி பண்ணிட்டு திருப்பி அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல பாருங்க. இது 24,600 சாரி 24,400. ஏன்னா அதான ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அது வரதான் நமக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 268 அப்படிங்கிறது நேற்றைய காம்பனிட்டியும் 24,400 கால் புட் மீட் பண்ணிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 308 ரூபாய். இந்த இடத்துல பாருங்க 50 ரூபாய் தான் புட் இறங்கி இருக்கு, 55 ரூபாய் இறங்கி இருக்கு. கால் பாத்தீங்கன்னா 480 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட இவங்க 50 ரூபாய் இறங்குனதுக்கு இவங்க 180 ரூபாய் ஏற்றம் ஆயிருக்கு. இது 3 டைம்ஸ். புட் 1 ரூபாய் இறங்குனா கால் 3 ரூபாய் ஏறி இருக்காங்க. ஆனா அவங்க நிலை பெறல. இப்ப இந்த இடத்துல நம்ம 24,600 கால் புட் கொடுத்துருந்தோமா? ஸோ அந்த 24,600 கால் புட் ஏன் அங்க திரும்பிச்சுன்னா அங்க ஸ்ட்ரைக் நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரைக் அமைஞ்சதுனால 24,600 புட். இதுல பாருங்க 24,400 மாத்திரம் இங்க வந்து நமக்கு லோ வந்து பாத்தீங்கன்னா புட்டோட லோ 200, காலோட லோ 250. அப்போ 24,400 பிளஸ் 250. அப்போ கால் வந்து நான் போட்ட லோ கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு 24,650 வந்து ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ 600 கட்டையே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 650க்கு மேல சஸ்டெயின் பண்ணி இந்த மாதிரி நடைபெற்றுதா திருப்பி மார்க்கெட் கண்டினியூட்டி பண்ணி மேல போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவனோட லோ என்னோடது வந்து எக்ஸ்பெரி விஷன் அப்படிங்கிறதுனால நான் இன்ட்ரென்சிக் வேல்யூ டோட்டலாவே இன்ட்ரென்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்றேன். 24,400 பிளஸ் 251 அப்படிங்கிறதுனால. ஸோ 24,600 பாருங்க
இவங்க 2 பேரும் மீட் பண்ணினது இந்த இடத்துல நமக்கு 330 அப்படிங்க 28 அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸை மட்டும் நான் இங்கே நகர்த்திக்கிறேன். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா காலுடைய கரைவு அதிகம், புட்டோட ஏற்றம் குறைவு. ஏன்னா புட்டு இறங்கவும் இல்லை, கரையவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் கால் அதிகமாக ஏறி இருக்காங்க, அவங்கள வச்சு கரைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் போய் நீங்கள் ஓடிஎம் ஆப்ஷன்ஸை போய் ஹையில் போய் ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் போய் நீங்கள் எந்த கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே பேக்கெட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கு. அதனால ஆப்ஷன் செல்லர்ஸ் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம செல்லராக இருக்கலாம், நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதே மாதிரி இப்போ இவங்க இறங்கினதை விட இவங்க ஏறினது ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் பையருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து அவங்க ஏறவே இல்லைங்கும் போது இங்கே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அமைஞ்சது. இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க, அடுத்தது மார்க்கெட் இப்போ எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க, இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். இப்போ 24,500 நம்ம ஸ்ட்ரைக் போடுறேன். இப்போது 300 ரூபாய் அப்படிங்கிறது கால், புட்டு வந்து 312. அப்போ நம்ம 305 ரூபாய்க்கு நமக்கு ஏடி மீட்டிங்கில் முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம். நேற்றைய மீட்டிங் பாயிண்ட் 268, இடையில நமக்கு 326 போயிட்டாங்க, இப்போ 305 முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல இன்னும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டு முடிஞ்ச இடத்துல புட் செல்லர் லாஸில் தான் இருக்கிறாங்க. அதாவது நேற்றைய ட்ரேடு அப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு புட் செல்லர் லாஸில் தான் இருக்காங்க. கால் செல்லர் அவங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆக்சுவலாக அவங்க கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் இங்கே கிடைக்கல. கால் செல்லர் ப்ளஸ் புட் செல்லர் ரெண்டுமே சேர்ந்து செல் அடித்தவங்களும் லாஸில் இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு புட் செல்லர் பயப்படணுங்கிற இடத்துல இன்டென்ட் வந்து காமிக்கவே இல்லை கீழே போகிறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்டென்ட் என்ன காமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 24,500. அப்போ இந்த இடத்துல லோ பார்த்தீங்கன்னா நமக்கு 189 ரூபா கால். அப்போ 24,689, புட்டோடது 264. அப்போ 24,236. ஸோ இந்த ஜோனுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, 24,500க்கு மேலும் கீழும் நம்ம சந்தை பார்க்கணும். இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்கிறனால வால்டைல் அதிகமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எந்தெந்த டயத்தில் ஸ்பீடு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து ட்ரேட் பண்ணணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இப்போ 24,400 புட் ஆப்ஷன், 25,000 கால் கொடுத்துருக்குறாங்க. இப்போ காலையில் வர 24,400 கால் புட் இருந்தது, இப்போ வைடாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 24,400 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நாளைக்கு வந்துட்டு இந்த கால் ஆப்ஷன்ஸ் 25,000 கால், 24,400 கால், 24,500 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கால் செல்லர் மீண்டும் டாமினேட் பண்ணுவாங்க. 24,400 புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே மார்க்கெட் கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பாக மாறிடுவாங்க. சப்போஸ் இவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க, இன்றைய ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் 25,000 மட்டும் போகலாம், அல்லது 24,400ம் 25,600 பாயிண்ட் மிட்டு வந்துட்டு 24,700. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நியூஸ் பேஸ்டு இப்போ இருக்கிறனால ஹோல்டிங் எடுக்கிறத தவிர்த்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முடிந்தளவு இப்போ சீப்பாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா மார்க்கெட் இன்னும் பெருசாக இறங்கலாம், இறங்காமையும் போகலாம். ஆனால் இப்போ இறங்கியிருக்கிறதுனால ஏதாச்சும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், முடிஞ்ச அளவு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாத்து ஒரு பொக்கிஷமாக கொடுக்கணும்னு நினைக்கிங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த இடம் நமக்கு வந்துட்டு இன்னும் இறங்கினாலும் பரவாயில்ல, இறங்கினாலும் நான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸை கொஞ்சம் இந்த இடத்துல பயப்படாமல், நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் தற்காலிகமாகவோ இல்லை எப்படியான்னு சொல்ல முடியாது, இறங்குறத பயந்துட்டு விற்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ட்ரேடிங் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ட்ரேடிங்கோட சைக்காலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டோட சைக்காலஜியில் ட்ரேடிங் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம்.